தீபாவளியில உனக்கு பிடிச்ச விஷயம் என்ன ஸ்வேதா? சோறுக்கா. காலையில இட்லியும் மட்டன் குழம்பும் செய்வாங்க அம்மா. தீபாவளி அன்னைக்கு காலையில ட்ரெஸ் எடுக்க வந்தாச்சு. கடைசி எப்ப என்ன தேய்ச்ச? போன தீபாவளிக்கு ஒரு பிக்கர் ஒரு சூப்பர் பிளான்ஸோட நாங்க வந்து வருவோம். அதுக்கான வேலைகள்லாம் இன்னைக்கு போகும். அம்மாடி இங்க பாரு, தீபாவளி நைட் இப்படிதான் இருக்கும். ஹாப்பி தீபாவளி, குட் மார்னிங் பைனாப்பிள். ஸோ தீபாவளி அப்போ என்ன பண்றோமோ இல்லையோ காலையில எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணுங்கிறது மேண்டேட்டரியான விஷயம். ஓ, எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சுக்கிறது காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு இங்க வா ஒரு நிமிஷம், இங்க வா. என்ன தேய்ச்சி நான் காலங்காத்தால குளிச்சேங்க. அதான் கொஞ்சம் எண்ணெய். சின்ன வயசுல எல்லாம் எண்ணெய் தேய்க்க போறோம்னாலே நம்ம டென்ஷன் ஆகும். அம்மா வந்து அப்படியே எண்ணெய் பாட்டில் வச்சுட்டு நிப்பாங்க. எண்ணெய் ஒரு மனுஷிக்கு எண்ணெய் தேய்க்கலாம், அதுக்குன்ட்டு அப்படியே எண்ணெய் குண்டானே தலையில ஊத்திட்டு அப்ப எண்ணெய் பத்தல பத்தல பத்தலன்னு தேய்ச்சிட்டே இருப்பாங்க. போன வருஷம் நான் டெய்லிக்கும் பள்ளிக்கூடத்துக்கு வந்து பேப்பர்ல எல்லாம் எண்ணெய் ஆகும். அப்படியே என்ன ஒரு எண்ணெய் எடுத்து தலையில கொட்டிட்டியா? அம்மாக்களுக்கு ஏன் இப்படி எண்ணெய் தலையில ஊத்தி எதனால அவங்களுக்கு அவ்வளவு காண்டுன்னு தெரியல. நம்ம மேல இப்படி ஒரு சித்திரவதையை நம்ம எல்லாருமே சின்ன வயசுல அனுபவிச்சிருக்கோம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 year போன தீபாவளிக்கு எண்ணெய் வச்சேன்னு நினைக்கிறேன் தலையில. சீரியஸா நான் எண்ணெய் வச்சு பல வருஷம் ஆகுது. தொட்டு பாரு, சூடு அப்படி கை இப்படி இப்படி மூடு. உனக்கு தேய்க்கிறேன். தலையில பேன் நிறைய இருக்கும் போது எண்ணெய் வச்சு தலை சீவனா அப்படியே பேனு கொட்டும், செமையா இருக்கும். என்னடி அது கூட நாக்கு ஊறுது உனக்கு? இவன் மட்டன் சாப்பிட மாட்டாளாம், ஆனா பேனை பார்த்தா நாக்கு ஊறும். பெரிய அபார்ட்மெண்ட் பார்த்தா நாக்கு ஊறும். அன்னைக்கு அபார்ட்மெண்ட் பார்த்தா நாக்கு ஊறுதுக்கா அப்படின்றா. என்னக்கு போய் சொல்ல இந்த மாதிரி பைத்தியக்காரியா? இவளை பத்தி தப்பா பேசுறேன்னு எனக்கு மசாஜ் பண்ணி என்ன வந்து கவர் பண்ண பாக்குறான். தீபாவளியில உனக்கு பிடிச்ச விஷயம் என்ன ஸ்வேதா? சோறுக்கா. காலையில இட்லியும் மட்டன் குழம்பும் செய்வாங்க அம்மா. அப்படியே செத்து போலாம் போல இருக்கும். ஆனா இப்ப வரைக்கும் சாவல, இதுக்கப்புறமா சாவ மாட்டேன். இம்மார்டல். காலையில இந்த இட்லி மட்டன் குழம்பு சாப்பிட்டுதான் அப்படியே உயிரே விடுவோம். உங்களுக்காக அதிரசம், முறுக்கு, மை காட், தட்டை, சோமாசு உங்களுக்கு அமிச்சாங்க. எல்லாத்தையும் நான் சாப்பிட்டேன். ராம் பாலாஜி வந்து ராம் பாலாஜிக்கு நம்ம எண்ணெய் வச்சு ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் ஹேவ் ஃபன். ஆக்சுவலி பாப்பா இல்லை, ஏன்னா அவ வந்து தீபாவளி ஊருக்கு போயிருக்கா, எங்களால போக முடியல. ஸோ நாங்க மட்டும்தான் தீபாவளியை கொண்டாட போறோம். பைத்தியக்காரி மாதிரி இருக்கேன். அப்புறம் இன்னைக்கு நாங்க புது ட்ரெஸ் போடுவோம். நான் வந்து சாரியும் கட்டலான்னு இருக்கேன். அக்கா வந்து அழகான ஒரு ட்ரெஸ்ஸுக்கு தங்க எனக்கு ஐஎஃப்எஸ் ட்ரெஸ் நான் போடுவேன். நல்ல பேஸ்டல், அந்த அளவுக்கு விட்ட பேஸ்டல் இல்லைன்னு சொல்லி பேஸ்டல் நாங்க வந்து பிக் பண்ணோம். ஸோ ஓகே ஃபைன், நம்ம குளிச்சுட்டு வரேன். குளிச்சுட்டு I'll come down and we'll eat and then dress போட்டு will have fun. bye. தீபாவளி அன்னைக்கு காலையில ட்ரெஸ் எடுக்க வந்தாச்சு. எடுப்போம். ட்ரெஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு புது ட்ரெஸ் போடுவோம். எடுத்துட்டியா? ஃபைனலி தீபாவளி அன்னைக்கு காலையில நாங்க ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். ஃபைனலி நல்லா இருக்கு. ஆக்சுவலா சூப்பர் கலர். எஸ் வாங்கிட்டு போலாம். வீட்டுக்கு வந்துட்டோம். எண்ணெய் வச்சு குளிச்சு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு தீபாவளி செலிப்ரேட் பண்ண வேண்டியதான். அதுக்கேண்டா மூஞ்சி அப்படி வச்சிட்டு இருக்க? நல்லா சூடா இருக்கா மண்டை? என் மண்டே அப்படிதான் இருந்துச்சு. கடைசி எப்ப என்ன தேய்ச்ச? போன தீபாவளிக்கு. மனுஷனாடா நீங்க எல்லாம். உனக்கு வந்து சின்ன வயசுல எண்ணெய் தேய்ச்சி வழிச்சு வாரி விட்டு அனுப்புவாங்களா? ஆமா, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. டெய்லி எண்ணெய் தேய்ச்சி விட்டுருவாங்க. ஆமா, டெய்லி எண்ணெய் தேய்ச்சி நல்லா கோடு வகுடு எடுத்து இப்படி அமுக்கி அப்படி தேய்ச்சி விட்டு தான் அனுப்புவாங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, அறவே பிடிக்காது. அதே மாதிரி நானும் பண்ணிட்டேன். உனக்கு ஒத்துக்க மாட்டேன். நீ என்ன ஒத்துக்கிறது? நோ மீன்ஸ் நோ அப்படின்றியா? அதனால நீயே எடுத்து கொடுத்துட்ட. என்ன சொல்லன்னு தெரியல. வானம் கெட்ட போல. நல்லா இருக்கே ஆயில் மசாஜ். இப்படி இருந்தா டெய்லி தீபாவளி கொண்டாடலாமே. அப்புறம் என்ன, உங்க ஊர்ல எப்படி இருக்கு தீபாவளி? எங்க ஊர்ல பெங்களூர்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு போனதுனால பெங்களூரே வெறிச்சோடி போயிருக்கான். போன அப்புறம் தான் கலக்கட்டும். நீ போனோன்னு தான் டிராபிக் ஆகும்னு சொல்லு. உனக்கு ட்ரெஸ் உண்டு? எனக்கு லேபிளைஸ் சாரி இருக்கு, ஐஎஃப்எஸ் லெஹங்கா இருக்கு, ஆர்னாவோட ஆக்சசரிஸ் இருக்கு. எதுக்கு நான் இத்தனை பிராண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்கிறது? எப்ப வேணுமோ நான் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கலாம் தான். நான் உன்னை மேனிபுலேட் பண்ணி ஓபன் பண்ணிருக்கேன். என்னடா இழிச்சவே பாருங்க. அடுத்த வாரம் ஒரு மென்ஸ் பிராண்ட் ஒன்று ஓபன் பண்ணிட வேண்டியதான். கஷ்டப்பட்டு கடை கலைய வேண்டியதா இருக்கு. ஆக்சுவலி நாங்க வந்து இந்த தீபாவளிக்கு நாங்க ஒரு பிளான் வச்சிருக்கிறோம். அது என்ன ஏதுன்றதெல்லாம் சீக்கிரமா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நாங்க உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றோம். ஒரு பிக்கர் ஒரு சூப்பர் பிளான்ஸோட நாங்க வந்து வருவோம். அதுக்கான வேலைகள்லாம் இன்னைக்கு போகும். சோ அந்த வேலையை பார்க்கணும். கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாங்களே. நீ பேசிட்டே தான், நீ பேசுற வரைக்கும் நான் தேய்ச்சினே பண்ணிட்டு பேசிட்டே இருக்கல. ஏதாவது ஒழுங்கு மாதிரி தான் போய் குளி. தாடிக்கு பண்ண உண்டு. தாடியும் ஓகே பாய்.
அப்படி காட்டுக்க வேண்டாம், பயந்துட்டேன். பொங்கலுக்கு பொங்கல்னு இருக்கிற மாதிரி தீபாவளிக்கு நம்மளா ஒரு பாட்டு படம். தீபாவளியோ தீபாவளி. தீபாவளி தீபாவளி ஹாப்பி ஹாப்பி தீபாவளி. பாத்தீங்களா பானை இட்லி. ஏய் அது கூட சின்ன இட்லி வச்சா உனக்கு வித்தியாசம் தெரியும் வயசுல. இட்லி இட்லி சூடான இட்லி. இது நார்மல் இட்லி. இதுதான் நார்மல் இட்லி. இது அம்மா சட்டி இட்லி ஏதோ ஒன்று செஞ்சிருக்காங்க. ஜான இட்லி பண்ணிருக்காங்க. சட்டி ஜானம். இதான் சிம்பா காலு. என்ன கொண்டு கால் வச்சிருக்க போல. பனிக்கரடின்னும் போது காலு டெக்கரேஷன் இந்த மாதிரி நீ டெக்கர் பண்ணியா? இல்ல இது ரொம்ப அசிங்கமா இருக்குடா. டெக்கர் ரெடியா? ஊத்தவா உனக்கு? ஊத்தவா சொல்லு. ஒரு நிமிஷம்லாம் கொடுக்க முடியாது. மேல மேல அப்படியே லேசா விளாவி விட்டு செம்மையா இருக்குமா? இதுதான் மட்டன். இது மட்டன் இல்லாம நான் என்ன சிக்கன் நான் சொன்னேன். இட்லி பண்ண சாட்டிடா. அங்க பாரு அவன் மட்டும் எப்படி பாக்குறான்னு. நன்றிகள் அம்மா. நன்றிக்கா. பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே. அவங்க முடிச்சு கழிச்சு. ஓ ஷிட் நாட் குட். வாழ்ந்த மனசு தெரியுமா? என்னடா பண்ண முடிய? நான் கூட உலக அழகியா ஆக போறேன். அதுதான் வாய்ப்பே இல்லையே அப்படின்னு பார்த்தேன். ஒழுக்கம் சுத்தம். இது உலக அழகி கூட ஆயிடுவா. கஷ்டம். எல்லாமே ஒரு மாதிரியா தான் சொல்றேன். சூரிய வம்சம் தேவயானி இவங்க அப்படியே கீழே போட்டு காலில் விழுவாங்க. நல்லா இல்லன்னா என்ன பண்ண போற நீ? நல்லா வாயில வந்துரும். நல்லா இருக்கு. சந்தோஷமா ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ இருந்தாலும் ஈஸியா அது ஒண்ணு இடத்த வாங்கி எனக்கு போதுமா? பாத்தியாடி கோத்தால கணக்குல. இரு இப்ப ஒரு டூடு படத்தை பார்த்துட்டு ஒரு ஒன்னு ட்ரை பண்றதுக்கு தான் வந்து அப்படியே ஸ்கிரீன் முன்னாடி கேஷனா வந்து நிக்கிறாரு. சாக்லேட்டோட. அவரோட சேர்ந்த அளவுக்கு பண்ணல சரியா? சொல்லிட்டியா? அவ்வளவு ஒரு பயம். தம்பி நீ மன்னிச்சிருப்பா. என் மருமக அளவுக்கு நீ பண்ணல. இப்போ அவ பண்ணுவா வேற மாதிரி. நான் உன்ட்ட 100 வாட்டி சொல்லிருக்கேன் வயிற்றுக்கிட்ட வச்சு பண்ணாத மேல பண்ண. ஏன் அக்கல் வீடியோ காட்டுற? நல்ல ஜோக்கு போடா பழசு போன்றா. எப்படி உன்னை பார்த்து கேவலமா நீ என்னன்னா பிரதீப் ரங்கநாதன் ரேஞ்சுக்கு பேசுற. எப்பவுமே எப்படி பார்த்தனா நான் விஜய் அளவுக்கு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். 50 வயசானதும் என்ன பண்ணாரு எங்க பிள்ளையான சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவாரு. கண்டிப்பா ஆயிடுவார். நான் ஆக்கிட்டு தான் நான் செத்து போயிடுவேன். அதை ஆக்கிடுவேன். சரியா? நீ சாகா வர வேணும்னு ஆசைப்படுற. தமிழ்நாட்டுக்கு நல்ல ஒரு சீஃப் மினிஸ்டரா நீங்க வெயிட் பண்ணிட்டு இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 10 20 வருஷமா 20-25 வருஷமா கிடைச்சிடும். காதுகள் பாவம் இல்லையா? பட்டாசு இல்ல நினைச்சு ஃபீல் பண்றியா ஸ்வேதா? பட்டாசு இல்லதான் ஃபீல் பண்ணு. என் பட்டாசை திருடிட்டு போயிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. யாரும் திருடல, உங்க அப்பா தான் திருடினாங்க. அதான் அவர்தான் சொல்றேன். அவரு கொண்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட வச்சிட்டு வந்தாரு. வெடி 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 சரவெடி அடி 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 அதிரடி. ஆர்சிபி ஓகே இல்லையா? ஆர்சிபி கப். நமஸ்கார பெங்கால்.
RCB பட்டாசு வச்சிருக்கவங்கலாம் RCB saree வாங்கிக்கோங்க. லேபிளேல கிடைக்கும். www.labelay.com. சுச்சமே இல்ல. நான் வந்து CSK ஃபேன். அதனால நான் இந்த வெடி வெடிக்கிறதுக்கு நான் ஆமோதிக்கிறேன். நீங்க ஆமாதீங்க. நான் RCB fan. நான் பெங்களூர். விடு. இந்தா குள்ள நீ வந்து பெங்களூருக்கு எடுத்து போய். ஆமா நான் பெங்களூர் இருந்தேன். இந்த மாதிரி எல்லோ கலர் தான் போட்டுருக்க CSK. ஆமா CSK. சாம்பார் குடுங்க தமா ஊத்திக்கிறேன். சாம்பார் எல்லோ கலர் தான். சாம்பார் yellow தான் ஒரு மாதிரி ஆய மாதிரி இருக்கும். அப்படியா நீ அம்மாவோட சாம்பார் ஆய் மாதிரி இருக்குன்றியா? நாளைக்கு வந்து சோறு போட்டா தானே பேசுவேன். டிபன் போறியா பட்டி டிஃபன் போடு. எப்படிங்க கண்ணே ஆகாத ஜோக் அப்படியே திருடி போறீங்க. அப்படிதான் ஒரு பட்டாசு பண்ணி திருட போறல்ல வேணாம்ல உனக்கு. எங்களுடன் இணைகிறார் புகழ் பெங்களூரில் இருந்து. நமஸ்காரம். So okay guys போலாம் படத்துக்கு. நம்ம இன்னைக்கு என்ன படத்துக்கு போறோம்? டீசல்னு சொல்லுவாங்க. இது பைசன் மூவி. லெட்ஸ் கோ. அப்ப நம்ம காட்டுக்கு போறோம். அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. வாமாவா? வாமா காட்டுக்கு போகலாமா? தாயோ பிரேக் தாயோ. ஏதாச்சும் நல்லதா வாங்கி கொடுமா. நான் ஏன் தாயோன்னு சொல்றேன்னா நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும். தாயோ பாருங்க தாயோ. பாக்குறேன்டியா. கசினோ தியேட்டர் வந்தோம். கசினோல வந்து காயின்ஸும் கசினோ காயின்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. நல்லா இருக்கு பாக்குறதுக்கே. நான் காட்டுறேன் பாருங்க. யோ படம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் அப்படியே வந்து படத்தை முடிச்சுட்டு நேராக பக்கத்தில் EA மால் இருந்தது. இங்கே வந்து நான் அவளோட வாட்சை வந்து சர்வீஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அதை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு வந்திருந்தேன். ஃபாசில் சர்வீஸ் சென்டர் இங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே போய் வாங்கிட்டு நம்ம வந்து ரொம்ப எலைட்டான பீப்புள் இல்லையா, ஸோ அதனால் நாங்கள் 2 பேர் மட்டும் வந்திருக்கிறோம். அப்படியே நேராக வீட்டுக்கு போக வேண்டியதான். வீட்டுக்கு போயிட்டு மீட் பண்ணுறோம். உயிரே உயிரே உன்னை விட எதுவும் அழகே அழகே. சுச்சு வாடி இங்க பாரு தீபாவளி நைட் இப்படிதான் இருக்கும். ஒரே பனி மூட்டமா இருக்கு. பாதிக்கு மேல என்ன பில்டிங் இருக்குன்னு கூட தெரியல. இது நிஜமா பட்டாசு போகையாடா? ஆக்சுவலா இது எனக்கு இப்ப வரைக்கும் என்னன்னு தெரியல. கொண்டு பட்டாசு போகையா மிஸ்டா என்னன்னா எனக்கு ஒன்றும் தெரியல. தீபாவளி இப்படிதான் இருக்கும். எவ்ரி தீபாவளி இப்படிதான் இருக்கும். ஆமா சில்லுன்னு ஒரு கிளைமேட்டும் கார் பேசி கூட அப்படிதான் இருக்கும். வெளியவும் அப்படிதான் இருக்கும். பேசிக்கலி பாத்தீங்கன்னா நாங்க தீபாவளி செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டோம். நம்ம முசு ஆரம்பிக்கிறாரு. நெருப்புடா நெருங்குடா பாப்போம். சப்பா ஒழுங்கா வைக்க கொளுத்தவைங்க. எத்தனை தடவை சொல்லி கொடுக்கிறது. ஐயோ ஐயோ. அடுத்து என்னத்தை விபரீதம் பண்ணலான்னு பாக்குறீங்க? எனக்கு அதான் சரம். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா நெருப்பின்னும் இருக்கா. நம்ம பெரிய பட்டாசா வெடிக்கலாம். என்ன இது? எனக்கு பிடிச்ச பாம்பு பட்டாசு. பாம்பு இல்ல அது. வெச்சு விட்டுறாதீங்க பாம்புன்னு நினைச்சு. இது என்ன பண்ணும்? கீழே வைங்க. கத்த வைங்க. வச்சு அதுல வைங்க. அது புஷ்ன்னு போகும். நல்லா இருக்கும். அண்ணா என்ன சர்ப்ரைஸா கூப்பிட்டு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அண்ணா அண்ணா நான் சர்ப்ரைஸ் எங்க வச்சிருக்கீங்க? இப்ப அவன் செதற போறான். ஜாலி 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 ஜாலி.